வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா இலைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். புதினா இலைகளில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், செல்களை சேதமடைவதிலிருந்து மீண்டும் பாதுகாக்கிறதுக்கும், நாள்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்மளை தடுக்கும். ஸோ புதினா கீரையில் இருந்திருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினா இலை இருக்கும். இன்று பலரும் மோசமான உணவு முறையால் வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதுக்கு புதினா இலை சிறந்த தீர்வாக அமைகிறது. புதினா இலைகள் இயற்கையாகவே அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. இந்த புதினா இலையை நம்ம உட்கொள்வதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த வீக்கத்தையும் நம்ம அதில் குறைக்க முடியும். மேலும் புதினா இலைகள் நம்மளுடைய அஜீரணத்தை போக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம உணவுகள் சாப்பிட்டு அந்த உணவுகள் செரிமானமாகறதுல ஏற்படக்கூடிய பித்தம், தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், குமட்டல் இதையுமே நமக்கு சரி பண்ணிவிட்டு அஜீரணத்தை சரி பண்ணக்கூடியது தான் புதினா இலை. புதினா இலைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உணவுகள் செரிமானமாகிடும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும். இதனால் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதால அதன் செரிமான மண்டலம் வேலையை மிக சிறப்பாக செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வயிற்று வலி, வாயு பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கெல்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு தான் புதினா இலை ஹெல்ப் பண்ணும். ஜலதோஷம் நீங்கி போவதற்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம். பருவநிலை மாற்றத்தால் பலரும் பல்வேறு நோய்களை சந்திக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சளி, இருமல் மற்றும் ஜலதோஷம் போன்றவற்றெல்லாம் அதிகம் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக புதினா இலைகள் இருக்கும். ஸோ புதினா இலைகள் சளி மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்துவதற்கு உதவக்கூடிய சிறந்த தீர்வாக அமையுது. மேலும் புதினாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருமலால் ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்குவதற்குமே ஹெல்ப் பண்ணும். சளி, காய்ச்சல், தலைவலி, இருமல், இந்த மாதிரி ஜலதோஷம், இந்த மாதிரி சாதாரணமான நோய்கள்லாம் நமக்கு புதினா இலைகள் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம். முகப்பொருள் நீங்கி போவதற்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம். புதினா இலைகள் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நம் சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருவை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இவை சருமத்தை அமைதிப்படுத்துவதற்கும் மென்மையாக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது தவிர புதினா இலைகளில் அதிக அளவு சாலிசிலிக் அமிலம் நிறைந்திருக்கு. இவை முகப்பொரு மற்றும் கரைகளை எதிர்த்து போராடுவதற்கு ஏற்ற தன்மையை நமக்கு கொடுக்கும். அதனால் நமக்கு பார்த்தோம்னா எந்த விதமான பிம்பிள்ஸுமே இருக்காது. சருமங்களில் தொய்வான ஒரு சருமம் தென்படாது. வறட்சியான தோல் சுருக்கம் கொண்ட சருமம் இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். குமட்டலை நீக்கிக் கொள்வதற்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதினா ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுது. இதை நம்ம உட்கொள்ளும் போது காலை நமக்கு குமட்டல் ஏற்படுவது, இப்போது சிகிச்சை, அதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு காலையில் ஏற்படக்கூடிய குமட்டல் உணர்வை ஓரளவு தடுக்கிறதுக்கு புதினா இலை ஹெல்ப் பண்ணும். அல்லது உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லாமல் நீங்கள் காலையில் அடிக்கடி குமட்டுறீங்க அப்படின்னா அந்த காலையில் குமட்டல் ஏற்படக்கூடிய உணர்வு அல்லது வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணக்கூடியது தான் புதினா இலைகள். இது செரிமானத்திற்கு தேவையான என்சைம்களை சுரக்க வச்சு உணவுகளை செரிமானமாக வைக்கிறதால அந்த உணவுகள் செரிக்காமல் போதில் ஏற்படக்கூடிய குமட்டலெல்லாம் சரி பண்ணிடும். வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம். புதினாவில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படுது. இது பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் பற்களில் பிளேக் படிவுகளை சுத்தம் செய்வதற்கும் ஹெல்ப் பண்ணுது. மேலும் இது பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய் மற்றும் பற்களை இயற்கையாகவே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் மென்தால் பண்புகள் புதினாவில் இருக்கிறதால சுவாச புத்துணர்ச்சி பெறுவீங்க. ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது, அதன் மூலமாக இரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் வலுவிழந்து போவது, பற்களில் பிளேக் படிவது, இது அத்தனையுமே இல்லாமல் வாய் ஆரோக்கியத்தை நீங்கள் சுகாதாரமாக பராமரித்துக் கொள்வதற்கு புதினா இலைகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா நீங்கி போவதற்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம். புதினா இலைகளில் ரோஸ்மரினிக் அமிலம் என்ற சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்து காணப்படுது. இவை ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா பிரச்சனையை நீக்குவதற்கு சிறந்த ஒரு உணவாக, சிறந்த தேர்வாக புதினா இலைகள் இருக்கும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் தென்படும். அதனால் அந்த நமக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜி ப்ராப்ளம், ஆஸ்துமா பிரச்சனை எதுவுமே நமக்கு ஏற்படாது. மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம். புதிய நறுமணம், அந்த சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு அந்த புதிய நறுமணத்தை கொடுக்குறதா புதினா இலைகள் பார்த்தோம்னா மன அழுத்தத்தை நமக்கு நீக்கிவிடும்.
நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுது மூளை மற்றும் உடலை ஓய்வெடுக்க செய்கிறதுக்கான அந்த தேவை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நம்ம இயல்பாகவே இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம். புதினா உட்கொள்வது கார்டிசோல் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்திற்கு இயற்கையான பின்னடைவு உருவாக்கக்கூடிய அப்டோஜெனிக் பண்புகளையும் கொண்டிருக்கு. ஸோ இதனால் நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க, மன அழுத்தம்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். புதினா இலைகளை எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.